வணக்கம் அன்பு நண்பர்களே, அருமை உறவுகளே. எதுவும் இல்லாமல் பிறந்தது அவமானம் அல்ல அப்படிங்கிற வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், உங்கள் மனசையும் தோடும். சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்ட ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ராஜாக்கு எல்லாம் இருந்தாலும் அரியணையில ஏறதுக்கு அவருக்குன்னு ஒரு குழந்தை இல்லாதால அவரோட வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. அவரோட மனசுக்குள்ள எப்பவுமே தன்னோட மரணத்துக்கு பின்னாடி தன்னோட பெரிய ராஜ்யத்தை யார் ஆள்றது, மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ, நாட்டுல என்னென்ன நடக்க போதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதனால அவரோட முகம் எப்பவுமே கவலையாவே இருக்கும். அமைச்சரவையில் உள்ள மந்திரிகள் எல்லாம் ராஜாவோட பதட்டத்தை உணர்ந்து அவரோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜாவோட மூத்த அமைச்சர் தங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்ப ராஜா அந்த மூத்த மந்திரியை பார்த்து, என்ன விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் ராஜா, உங்களுக்கு அடுத்தபடியா இந்த நாட்டை ஆள்றதுக்கு திறமையானவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்யலாமா அப்படின்னு தன்னோட கருத்தை ராஜா கிட்ட சொன்னார். யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தோட புதிய ஆட்சியாளர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு மந்திரி சொன்னார். ராஜாவுக்கு இந்த யோசனை மிகவும் பிடிச்சிருந்துச்சு. உடனே போட்டியை நடத்துறதுக்கு உத்தரவிட்டார். ராஜா அறிவிச்ச அந்த அறிவிப்பு நாடு முழுவதும் காட்டுத்தீயா பரவுச்சு. அந்த அரண்மனையோட வாசல்ல சில சிக்கலான கணித சமன்பாடுகள் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த கணித சமன்பாட்டை தீர்க்கிறவங்க யாரோ அவங்க தான் இந்த ராஜ்யத்தோடைய புதிய ஆட்சியாளராக இருப்பாங்க அப்படின்னு ராஜா உத்தரவிட்டார். ராஜாவோட அறிவிப்பை கேட்ட மக்கள் எல்லாரும் அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமா கூட்டினாங்க. ரொம்பவும் தனித்துவமான இந்த போட்டிக்கு எல்லா வயதை சேர்ந்தவங்களும் வந்தாங்க, எல்லா பின்னணியில இருக்கவங்களும் வந்தாங்க. ராஜா அறிவிச்சபடியே கணித சமன்பாட்டை தீர்க்கக்கூடிய போட்டி இப்ப தொடங்க ஆரம்பிச்சிச்சு. வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா கணித சமன்பாட்டை தீர்க்கறதுக்கான முயற்சி எடுத்து அன்னைக்கு நாள் போனதா மிச்சம். யாராலையும் கணக்கு தீர்க்க முடியல. அரண்மனையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம் கூட அந்த கணித போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அவங்களாலையும் இந்த கணித சமன்பாட்டுக்கான விடையை கண்டுபிடிக்க முடியாம தவிச்சதுனால ராஜாவோட கவலை இன்னும் அதிகமாயிடுச்சு. போட்டியோட கடைசி நாள் அன்னைக்கு ஒரு 25 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு இளைஞன் அரண்மனைக்கு வந்தான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாகவும் அமைதியாகவும் இருந்தான். அந்த இளைஞன் ராஜாவை பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்பவும் பிரபலமான 2 கணித மேதைகள் அரண்மனைக்குள்ள வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி காத்திருந்தா இந்த இளைஞனை பார்த்துட்டு இப்ப ராஜா கிட்ட அவங்க 2 பேரும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அரண்மனையில போடப்பட்டிருந்த கணித சமன்பாட்டை தங்களால கண்டிப்பா தீர்க்க முடியும், அதனால எங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ராஜா கிட்ட மண்டாடினாங்க. ராஜாவும் அவங்களோட கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு முதல் வாய்ப்பா கொடுத்தாரு. 2 கணித மேதையுமே கணித சமன்பாட்டை சரி பண்றதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. அவங்களாலையும் பல மணி நேரம் ஆகியும் அந்த கணித சமன்பாட்டை அவங்களால தீர்க்க முடியல. மாலை நேரம் நெருங்க அவங்களும் சோர்வடைஞ்சு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ராஜா கிட்ட எங்களாலையும் இந்த கணித சமன்பாட்டை தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனுக்கு இறுதியா வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப ராஜா அந்த இளைஞனை அழைச்சு அரண்மனையில போடப்பட்ட கணித சமன்பாட்டை தீர்க்கும்படி சொன்னார். ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்த இந்த இளைஞன் இப்ப அரண்மனை வாசலுக்கு நடந்து வந்தான். அங்க ஒரு இடத்துல நின்று ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு ஒரு கணம் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தான். பிறகு இந்த கணிதத்தெல்லாம் எதையுமே சரி பண்ணாம கொஞ்சமும் யோசிக்காம நேரா போய் அரண்மனையோட கதவை மெதுவா தரலாம். என்ன ஆச்சரியம், கதவு திறந்துருச்சு. கணித சமன்பாட்டுக்கான விடையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் திறக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த சமன்பாட்டையும் தீர்க்காம எந்த சூத்திரமும் பயன்படுத்தாம கதவை தானாவே திறந்த அந்த இளைஞனை பார்த்து எல்லாரும் திகைச்சு போனாங்க. இப்ப ராஜா அந்த இளைஞன்ட்ட கதவை திறக்க என்ன மந்திரம் செஞ்சின்னு கேட்டாப்படி. இப்ப ராஜா அந்த இளைஞன்ட்ட எதுவுமே செய்யாம கதவை ஈஸியா திறக்க முடியுங்கிறத எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். இப்ப அந்த இளைஞன் ராஜாவை பார்த்து பதில் சொன்னான். மகாராஜா, உண்மையிலேயே இந்த கதவை திறக்கிறதுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத நான் வந்ததுமே உணர்ந்தேன். அது வந்திருக்கிறவங்கள திசை திருப்புறதுக்காக நீங்க செஞ்ச ஏற்பாடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கணிதத்தோட சமன்பாட்டில் அதிக கவனம் செலுத்தணும்னா நம்ம சிக்கல்ல சிக்கிடுவோங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். அதனால கதவை சரியா சிந்தனையோட திறக்கணுங்கிறத முடிவெடுத்தேன். அதுக்கு பிறகு நான் என்னோட மனசை ஒருமுகப்படுத்தி கதவை தள்ளினேன். கதவு தானா திறந்துருச்சு ராஜா அப்படின்னு அந்த இளைஞன் ராஜா கிட்ட சொல்லி முடிச்சான். இந்த இளைஞன் கணிதத்துல மட்டும் இல்ல, பல பிரச்சனைகளும் நம்ம மனசுல இருந்து தான் உருவாகுதுங்கிறத உணர்ந்திருந்தாங்கிறத ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையிலேயே இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த இளைஞனுக்கு இருக்குங்கிறத ராஜா உணர்ந்துட்டு ராஜா அந்த இளைஞனை இந்த ராஜ்யத்தின் புதிய ஆட்சியாளராக அறிவிச்சாரு. அந்த இளைஞன் ஒரு அசாதாரணமான தலைவராக தன்னை நிரூபிச்சான். ரொம்பவும் சாதாரணமா இருந்த அந்த இளைஞன் இப்போ ஒரு தேசத்துக்கு தலைவனா மாறிட்டான்.
நமது சிந்தனை முறைகள் மாறுவதன் மூலம் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. நம்ம கவனத்தை சரியான திசையில செலுத்தினோம்னா தீர்வு இயற்கையாகவே நம்ம முன்னாடி வந்துடும். நம்ம பிரச்சனை எவ்வளவு பெருசா தோன்றினாலும் அவற்றை தீர்ப்பதற்கான பாதை எப்பவுமே நம்ம மனசுல மறைஞ்சிருக்குங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. எப்பவுமே நம்மளோட சிந்தனைகளை சரியான திசையில மாற்ற வேண்டும் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நல்ல ஊக்கமளிக்கும் கதையோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.